அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்கியிருக்கிறது. டிக்கெட் பெற ஆன்லைனில் 2.5 லட்சம் பேர் காத்திருக்கிறார்கள். சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்கியிருக்கிறது. சென்னை மும்பை போட்டிக்கான டிக்கெட்டை பெற சுமார் 2.5 லட்சம் பேர் ஆன்லைனில் காத்திருக்கிறார்கள். சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கிறது. சென்னையில் வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வருகிற 23ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதக்கூடிய IPL போட்டியானது நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை சரியாக 10:15 மணிக்கு தொடங்கியது. ஏற்கனவே இதற்கான அறிவிப்பும் முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆன்லைனில் மட்டுமே டிக்கெட் புக்கிங் செய்யப்படும், மற்ற எந்தவித வகையிலும் டிக்கெட் விற்பனை செய்யப்படாது என்று நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் டிக்கெட் விற்பனை தொடங்கி 15 நிமிடங்கள் ஆகக்கூடிய நிலையில் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த டிக்கெட் புக் செய்வதற்காக ஆன்லைனில் காத்திருக்கின்றனர். அதாவது இந்த புக்கிங் சிஸ்டம் எப்படி செயல்படும் என்றால், காத்திருப்பு முறையில் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதலில் யார் அந்த 10-15 மணிக்கு சரியாக உள்ளே செல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த முன்னுரிமை அடிப்படையில் அந்த வாய்ப்பானது வழங்கப்படும். அவ்வாறாக வெறும் 36,000 சீட்டுகள் மட்டுமே, இடங்கள் மட்டுமே, இருக்கைகள் மட்டுமே இந்த சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கிறது. இதற்காக 20,000க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு இந்த டிக்கெட் விற்பனையானது ஆன்லைனில் செய்யப்படுகிறது. குறைந்தபட்ச விலையாக 1,700 முதல் அதிகபட்சம் 7,500 வரை இந்த டிக்கெட் விற்பனை விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த முன்னுரிமை அடிப்படையில் டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதன்படி நடைபெறக்கூடிய நிலையில் 15 நிமிடங்களில் மட்டுமே இந்த 20,000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகளை புக் செய்வதற்காக 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைனில் தற்போது காத்திருக்கின்றனர். முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த டிக்கெட் விற்பனை செய்யக்கூடிய நிலையில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வரை தற்போது வரை அந்த ஆன்லைனில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் 10-15 நிமிடங்களிலேயே மொத்த டிக்கெட்டும் விற்பனை செய்து முடிந்துவிடும். தற்போதும் எத்தனாயிரம் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. இருந்த போதிலும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்கள் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் போடக்கூடிய இந்த போட்டியை காண்பதற்காக டிக்கெட்டை ஆன்லைனில் புக் செய்வதற்காக 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வரிசையில் காத்திருக்கின்றனர். நன்றி மகேந்திரன், உங்கள் தகவல்களுக்கு.